வெல்கம் டு அன்பிளான்ட் வியூஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வெப்சைட் டிசைன் பண்ணுறதை பற்றி இப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய கம்பெனிக்கு உபயோகமான தகவலாக இருக்கும். முழுவதுமாக கேளுங்க. பயனுள்ள தகவல் உங்களுடைய வெப்சைட்டுக்கு, உங்களோட கம்பெனிக்காகவோ இல்லை உங்களோட இண்டிவிஜுவலாகவோ உங்களுடைய வெப்சைட் டெவலப் பண்ணும்பொழுது அதுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அது எப்படி பண்ண போகிறோம், என்ன பிளாட்ஃபார்மில் செய்ய போகிறோம், எப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், அதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக இந்த யூடியூப் சேனல் முழுவதுமாக பொறுமையாக கேளுங்கள். 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தருடைய அடையாளம் அப்படிங்கிறது விசிட்டிங் கார்டாக இருந்தது. நம்ம யாரையாவது பார்த்தோம்னா முதல் வேலையாக என்ன கேட்போம் அப்படின்னா, உங்களோட விசிட்டிங் கார்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம். பொதுவாக அவங்க விசிட்டிங் கார்டில் அவங்கள பற்றியான தகவல் கொடுத்துருப்பாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடி என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவங்க என்ன டிசைனேஷன், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அந்த ஒரு விசிட்டிங் கார்டில் சொல்ல முடியும். இந்த விசிட்டிங் கார்டோட அப்கிரேடட் வெர்ஷன் கூட நம்ம வெப்சைட்டாக எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறப்போ பிரிண்டட் அப்படிங்கிறப்போ வாங்கிட்டு கீழே போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கம்பெனியோட ஒருத்தரோட பர்சனோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது விசிட்டிங் கார்டிலேருந்து வெப்சைட்டாக மாறி இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுவதும் தனி மனிதர்கள் கூட வெப்சைட்டை வச்சுருக்காங்க. நம்மளோட கம்பெனிகள் மட்டுமே, நம்ம நினைக்கிறோம் கம்பெனிகளுக்கு மட்டுமே வெப்சைட் தேவை அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, கம்பெனிகளுக்கும் தேவை. அது போக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனுக்கும் கூட வெப்சைட் ஆனது அவசியமாக இருக்கிறது. ஓகே, இன்றைக்கி நம்மளோட வெப்சைட்டை என்னென்ன பிளாட்ஃபார்மில் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் மூலமாக என்ன பயன்கள் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொடுக்குறோமோ, அதே போல் உங்களுடைய ஐடென்டிட்டிக்காக உங்களோட வெப்சைட் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிக்னிட்டி ஜாஸ்தியாகும், உங்களுடைய வேல்யூ அதிகப்படுத்தப்படும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ உங்களுடைய வெப்சைட் நேம், இதுதான் என்னுடைய வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதில் உங்களுடைய பெயர் விலாசம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களை கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா என்ன சர்வீசஸ் பண்ணுறீங்க. இது ஒரு பர்டிகுலரான ஒரு சில பர்சனுக்கு மட்டுமே போகிறதான கிடையாது. இது வாங்குகிற பர்சன் மட்டும் இல்லாமல் கூகுளில் போய் தேடுறவங்களுக்கும் உங்களுடைய கம்பெனி பற்றியான விவரங்கள் போய் சேரும். அதனால் மல்டிபிளாக உங்களுக்கு பிஸ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெறும் விசிட்டிங் கார்டு கொடுத்தோம்னா அந்த பர்சன் மட்டும் தான் பார்ப்பாங்க. வெப்சைட் மூலமாக அப்படிங்கிறப்போ அந்த வெப்சைட் பார்க்குறவங்களுக்கு மட்டும் உபயோகம் இல்லாமல் அதை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெப் டிசைன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தேடுறாங்க அப்படின்னா, ஒரு இந்த ஏரியாவில் காந்திபுரம் ஏரியாலேயோ இல்லை உங்களோட ஏரியாவிலேயோ இருந்துட்டு நியர்பை வெப் டிசைன் கம்பெனி அப்படின்னு சொல்லி தேடிங்கன்னா, நீங்கள் வெப்சைட் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்கள் கம்பெனியை கூகுள் காமிக்கும். அது போடாத பட்சத்தில் உங்களோட கூகுளில் காமிக்காது. அப்போ அப்படிப்பட்ட யூசர்ஸை நம்ம லாஸ் பண்ணிடுவோம். நம்ம வெப்சைட் போடலை அப்படின்னு சொன்னால். வெப்சைட் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அநேகருக்கு அது உபயோகமாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், வெப்சைட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 50-60% உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய சர்வீஸை அநேகர் பார்ப்பாங்க. அது மூலமாக நிறைய பிஸ்னஸ் நடக்கும். 1 கோடி அப்படிங்கிறது அடுத்த வருஷத்தில் 2-3 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெறும் வெப்சைட் மூலமாக. அது போக ப்ரொமோஷன் அப்படின்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் 500-600% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்தில் 50 கோடி 60 கோடி ரூபாய் அளவுக்கு உங்களோட அதை இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வெப்சைட் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள். இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெப்சைட் நான் சொன்ன கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, கம்பெனிஸ்க்கு மிக மிக அவசியம். ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, ஒரு மேனுஃபேக்சரிங்காவோ இல்லை சர்வீஸ் செக்மெண்ட்லேயோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மிக மிக அவசியம். இது இன்றைக்கி குளோபல் மார்க்கெட். நம்ம இன்றைக்கி எல்லா பிஸ்னஸுமே எங்கே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உள்ளூருக்குள்ளே இங்கே கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ மட்டுமே யாரும் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க பிஸ்னஸை இன்றைக்கி முழுவதும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்புகிறோம். வெப்சைட் அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும், உங்களுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வெப்சைட் மூலமாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணுற அதே பிஸ்னஸை சிங்கப்பூரில், மலேசியாவில் மற்றும் எல்லா கண்ட்ரிகள்லேயும் உங்களுடைய பிஸ்னஸை எடுத்துக்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் சோசியல் மீடியா மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் ஆட்வேர்ட்ஸில் கூகுள் ஆட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் மூலமாக பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் மூலமாக பண்ணுறாங்க. இது மூலமாகவும் பிஸ்னஸ் பண்ண முடியும், நமக்கு ஏன் வெப்சைட் வேணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அது மூலமாக இப்போ ஃபேஸ்புக் ஆடோ இல்லை கூகுள் ஆடோ போட்டோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கம்பெனி பெயரை முதல்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கம்பெனி பெயரை கூகுளில் போய் தேடுவாங்க. அப்போ கூகுளில் தேடுறப்போ உங்களை பற்றிய விவரம் அந்த வெப்சைட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால்
உங்களுடைய வேல்யூ வந்து குறையும், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வந்து குறையும். ஒரு வேளை நாளைக்கு இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு போகாமல் இருக்கலாம், அந்த கம்பெனி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அதே ஒரு வெப்சைட் அப்படின்னு போட்டு அது மூலமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறப்போ உங்களுடைய சோசியல் மீடியா ப்ரொமோஷனுக்கு, உங்களுடைய சோசியல் மீடியா மூலமாக நடக்கிற பிஸ்னஸை வந்து பிஸ்னஸோட வேல்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா வந்து நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதே இது ஒரு வெப்சைட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் 3 மடங்கு 5 மடங்கு உங்களுக்கு 1,00,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு 5,00,000 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரிஜினாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அநேகர் வந்து நம்பிக்கையோடு வாங்குவாங்க. ஒரு வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது டொமைன் நேம், ஹோஸ்டிங், இமெயில், வெப் டிசைன் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம எல்லா சர்வீசஸுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு டொமைன் நேம் புக் பண்ணி தர்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் .com வேணும்னா .com, .net, .in இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனலுக்கு, உங்களோட நீடுக்கு என்ன தேவை, உங்களோட கம்பெனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக எதை பொறுத்து உங்களோட டொமைன் நேம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்போம். ஹோஸ்டிங்கில் நிறைய விதமான ஹோஸ்டிங்ஸ் இருக்குது. சார்டு ஹோஸ்டிங் இருக்குது, VPN ஹோஸ்டிங் இருக்குது, VPS சர்வீசஸ் இருக்குது, டெடிகேட்டட் சர்வீசஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஹோஸ்டிங் இருக்குது. அதில் எதை செலக்ட் பண்ணணும், என்ன வியூவர்ஸுக்கு எது தேவை, உங்கள் வெப்சைட்டை வந்து எப்படி பண்ணினா உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் கொடுத்து அந்த சர்வீசஸும் பண்ணி கொடுக்குறோம். இமெயில் அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான ஒன்று. என்னென்னா நிறைய பேர் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பெயர் @gmail.com அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்னென்னா யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம், ஃப்ரீயான சர்வீஸ். அதில் வந்து உங்களுக்கு அது பெரிய உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செலக்ட் பண்ணுற உங்களோட கம்பெனி நேம்லேயே உங்களுக்கு இமெயில் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி நேம் abc.com அப்படின்னு சொன்னால் info@abc.com, sales@abc.com, admin@abc.com அந்த மாதிரியான உங்களுடைய பெயர்லேயே, உங்களோட கம்பெனி நேம்லேயே உங்களுக்கான இமெயில் ஐடி வந்துடும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு வந்து அதிகமாக கை கொடுக்கும். வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது எந்த ஊர்லேருந்து வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம், நாங்கள் இப்போ வெளியூரில் இருக்கோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். இது வந்து எங்களுடைய சர்வீஸ் உலகம் முழுவதுக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களை கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா, உங்களுடைய கமெண்ட்டை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கான எல்லா டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் இப்போ சொன்ன வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவசியமானவற்றை எது பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட்டை நீங்கள் பண்ணிக்க முடியும். எங்ககிட்ட ப்ரொஃபஷனல் டீம் இருக்காங்க. இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வெப் டொமைன் கிரியேட் பண்ணுறது எப்படி, டொமைனுக்கான சஜஷன்ஸ், இமெயில் சஜஷன்ஸ், ஹோஸ்டிங் சஜஷன்ஸ், வெப்சைட் டிசைனுக்கான பிளாட்ஃபார்ம், என்ன பிளாட்ஃபார்ம் செய்யணும், எது பிஸ்னஸுக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு எது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் எங்களுடைய ப்ரொஃபஷனல் டீம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அன்பிளான்ட் வியூஸ் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று வழங்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே காமிச்சிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர், நீங்கள் எதிர்பார்க்காத மிக பிரமாண்டமான நல்ல ஒரு ஆஃபர் உங்களுக்காக காத்திருக்கிறது. விரைவில் உங்களுடைய தகவல்களை பகிருங்கள். எங்களுடைய டீம் வந்து உங்களுடைய தொடர்பு கொள்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள், உங்களுக்கு இது மூலமாக அநேக உபயோகமான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி.